பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய வாய் திறந்து நல்ல பலத்தோடு வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே. ஆமே என்னை ஆளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே வாஞ்சையோடு கேட்கலாம். ஊற்று ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யோ. வரும் தூய ஆவியே உரகலலபோ. வல்லமையால் என்னை நீரைத்து அம்மே ஆவியானவரை வாஞ்சியோடு வரவேற்கலாம். வாங்கப்பா, இந்த சிறுமையான மந்தையின் மத்தியில் வாங்க. அற்புதம் செய்கிறவர் நீரெண்டோ, அதிசயங்கள் செய்பவர் நீரெண்டோ. எங்க மத்தியில வாங்கப்பா. முழு உள்ளத்தோடு உரகலலபோ. கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? நீராளுகை செய். மண்ணான உடம்பப்பா ஆண்டவரே, உன்னதத்தின் வல்லமையை இந்த மண் பாண்டத்துக்குள் உங்களுடைய நாம மகிமைக்காய் வைத்திருக்கிறீர் என்று பவுல் சொன்னது போல அப்பா, இந்த மண்ணான எங்களுக்குள்ளிலும் உம்முடைய ஆவியை தந்து உம்முடைய நாம மகிமைக்காய் எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காய் நன்றி. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும். இந்த நாளிலும் நீங்க ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய், துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க
மகிமையாய் நிரப்பினிரே ஆவியினார் இறங்கினிரே மகிமையாய் நிரப்பினிரே ஆவியினார் துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய் ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் ஜெபிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய் ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் இறங்கினிரே மகிமையாய் நிரப்பினிரே ஆவியினார் இறங்கினிரே மகிமையாய் நிரப்பினிரே ஆவியினார் நன்மைகள் ஆயிரம் நினைத்து நினைத்து துதித்திடுவே துதித்திடுவே நன்மைகள் ஆயிரம் நினைத்து நினைத்து துதித்திடுவே துதித்திடுவே நன்றி பாடல் பாடிடுவே நன்மைகள் எண்ணி ஆடிடுவே சொல்லுங்க ஆமென் இறங்கினிரே மகிமையாய் நிரப்பினிரே ஆவியினார் இறங்கினிரே மகிமையாய் நிரப்பினிரே ஆவியினார் துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய் துதிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் சொல்லுங்க துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய் ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் ஆவியினாலே நிறைந்து நிறைந்து துதித்திடுவே துதித்திடுவே ஆவியினாலே நிறைந்து நிறைந்து துதித்திடுவே துதித்திடுவே அந்நிய பாஷை ரகசியங்கள் இயேசுவோடு பேசிடுவே அந்நிய பாஷை ரகசியங்கள் இயேசுவோடு பேசிடுவே இறங்கினிரே இறங்கினிரே ஆவியினார் இறங்கினிரே மகிமையார் இறப்பினிரே ஆவியினார் துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய் ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் சொல்லுங்க ஆமென் இயேசுவின் பரிசுத்தால் நிரம்பி நிரம்பி ஜெபித்திடுவேன் ஜெபித்திடுவேன் இயேசுவின் நினைவால் நிரம்பி நிரம்பி ஜெபித்திடுவேன் ஜெபித்திடுவேன் இயேசுவின் ஏக்கம் அறிந்திடுவேன் அவரைப் போல ஜெபித்திடுவேன் இயேசுவின் ஏக்கம் அறிந்திடுவேன் அவரைப் போல ஜெபித்திடுவேன் இறங்கினிரே மகிமையார் நிரப்பினிரே ஆவியினார் இறங்கிடுமே மகிமையார் நிரப்பிடுமே ஆவியினார் துதிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் ஜெபிக்க கூடி வந்தோம் ஒரு மனமாய் துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய் ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் வார்த்தையின் மழையில் நனைந்து நனைந்து மகிழ்ந்திடுவேன் பல நடைவேன் வார்த்தையின் மழையில் நனைந்து நனைந்து மகிழ்ந்திடுவேன் பல நடைவேன் சுவிசேஷம் நான் அறிவிப்பேன் தைரியமாய் நான் அறிவிப்பேன் சுவிசேஷம் அறிவிப்பேன் தைரியமாய் அறிவிப்பேன் இறங்கினிரே நிரப்பிடுமே ஆவியினார் இறங்கிடுமே மகிமையார் நிரப்பிடுமே ஆவியினார் துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய் ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய் சொல்லுங்க
நிரப்பினிரே மகிமையாய், நிரப்பினிரே ஆவியினால், இறங்கிடுமே மகிமையாய், நிரப்பிடுமே ஆவியினால், இறங்கிடுமே மகிமையால், நிரப்பிடுமே ஆவியினால், இறங்கிடுமே மகிமையால், நிரப்பிடுமே ஆவியினால். நன்மைகள் ஆயிரம் நினைத்து நினைத்து துதித்திடுவேன், துதித்திடுவேன். சொல்லுங்க, நன்மைகள் ஆயிரம் நினைத்து நினைத்து துதித்திடுவேன், துதித்திடுவேன். நன்றி சொல்லி பாடிடுவேன், நன்மைகள் எண்ணி ஆடிடுவேன். சொல்லுங்க, ஆமென். இறங்கினிரே மகிமையா, நிரப்பினிரே ஆவினா, இறங்கினிரே மகிமையா, நிரப்பிடுமே ஆவினா. துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், துதிக்க கூடியுள்ளோம் முழு மனதாய், ஜெபிக்க கூடியுள்ளோம் ஒரு மனதாய். இறங்கினிரே மகிமையா, நிரப்பிடுமே ஆவினா, இறங்கிடுமே மகிமையா, நிரப்பிடுமே ஆவினா, இறங்கிடுமே ஆவினா, இறங்கிடுமே மகிமையா, நிரப்பிடுமே ஆவினா, இறங்கிடுமே மகிமையா, நிரப்பிடுமே ஆவினா, இறங்கிடுமே மகிமையா, நிரப்பிடுமே ஆவினா, இறங்கிடுமே மகிமை. ஆமென். எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து கேட்கலாம். ஆண்டவரே, மேல் வீட்டறையில் இறங்கியது போல இன்னும் எங்கள் மத்தியிலும் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஒரு மனதோடு துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை ஒரு மனதோடு உயர்த்துகிறோம். இந்த இடத்திலும் இறங்கி வாங்க. தைரியம் இல்லாத பிள்ளைகளை தைரியப்படுத்தும், பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும், சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். இறங்கி வாங்க ராஜா, இறங்கி வாங்க. பலவீனங்களும் சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இறங்கினீரே மகிமையா, நிரப்பினீரே ஆவியினா, இறங்கிடுமே இறங்கிடுமே நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் நீர் இன்னும் தயவு. நான் கண்ட உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு எல்லா கண்களும் மூடலாம். ஆமப்பா, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர்? எனக்கு இன்றும் ஒன்றும் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்த என்னை அரியணை ஏற்றி அழைத்து பார்த்த தெய்வம், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? ஏன் என்னை உயர்த்தினீர்? புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர்? புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இன்னும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சொல்லுங்க, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஒரு முறை கூட, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டங்கள் சிறியதென கண்டேன் ஆண்டவரே. உங்க திட்டத்தை பார்க்கும் போதுதான் அது புரிந்தது. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் எனக்கு தந்தீர். என்னை ஆசீர்வதித்தேன். நன்றியோடு ஆண்டவரை பாடி துதிக்கலாம். எல்லா கண்களும் மூடி கரங்களை உயர்த்தி, திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால
உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? ஆமாப்பா, பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஆமென். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நீர் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. கரங்களை உயர்த்தி மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. ஆமெண்டவரே, உம் கரத்தின் ஈவை தவிர எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த மேன்மையும் கண்டதில்லை. ஆமென். பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. சொல்லுங்க, ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து தீரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து தீரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. சத்தமாய் உம் கரத்தின் ஈவு. ஆமென். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம். நல்ல வாயை திறந்து எஸ், ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க தந்ததல்லாமல் ஒன்றுமில்லை. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஆமாப்பா, ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினே புரியவில்லை. ஆடுகள் முன்னே அலைந்து தீரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து தீரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தே, அரியணை
தயவு. ஓ நான் கண்ட மேன்மைகள். சத்தமாய் தேவ பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி அம்மாவை பார்த்து, நீர் ஈந்தும் தயவு. ஓ நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. கரங்களை உயர்த்தி அப்பா, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பெற்றுக்கொண்டவைகள் எல்லாம், என் பிள்ளைங்க, என் சொத்து, என் வீடு, என் காரு, என் வாகனம் எல்லாம் உங்க ஈவு என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. ஒரு முறை கூட நன்றியோடு சொல்லிடுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நல்ல கரங்களை தட்டி நன்றியோடு, எல்லாம் உங்க ஈவு அப்பா. எங்க வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொண்டது எல்லாம் உங்க ஈவு. துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனம். நல்ல கரங்களை தட்டி அன்னையை போலவர் என்னை அரவணை தாற்றிடுவார். அன்னையை போலவர் என்னை அரவணை தாற்றிடுவார். மார்பதனில் இன்பமாக இளைப்பாறுவே. அவர் அன்புள்ள மார்பதனில் இன்பமாக இளைப்பாறுவே, இன்பமாக இளைப்பாறுவே. துதி துதி என் மனமே, துதிகளில் உன்னதரை அவர் நாள்தோறும் செய்யும் நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே, பாடி துதி என் மனமே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தரம் துணை அவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தரம் துணை அவரே. துஷ்ட எதிரிகள் நடுவிலவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துஷ்டவை நடுவிலவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே. நல்ல கைகளை தட்டி நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே. ஓ பாடி துதி என் மனமே, துதி துதி என் மனமே.
அவர் நாள்தோறும் செய்த நன்மைகளை நினைத்து பாடி துதி என் மனமே. சந்தோஷமா வாயை திறந்து துதி துதி என் மனமே. சிங்கமோ வீரியன் பாம்போ, பால சிங்கமோ வாலு சர்ப்பமோ. சிங்கமோ வீரியன் பாம்போ, பால சிங்கமோ வாலு சர்ப்பமோ. அதன் தலை அதை நசுக்கிடவே வேலனதை தருபவரே. அதன் தலை அதை நசுக்கிடவே வேலனதை தருபவரே. வேலனதை தருபவரே. துதி துதி என் மனமே. ஆமென். சபையார் சந்தோஷமாய் பாடி துதி என் மனமே. பாடி துதி என் மனமே. துதி துதி என் மனமே. அமிழ்த்தினாலோ தீராவியாதியால் கலங்கினாலோ, பாரங்கள் அமிழ்த்தினாலோ தீராவியாதியால் கலங்கினாலோ, அவர் காயத்தின் தழும்புகளால் வியாதிதனை விலக்கிடுவார். அவர் காயத்தின் தழும்புகளால் வியாதிதனை விலக்கிடுவார். வியாதிதனை விலக்கிடுவார். ஆமென். துதி துதி என் மனமே. எல்லாம் நல்ல கைகளை தட்டி துதி துதி என் மனமே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தரம் துணையவரே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தரம் துணையவரே. துஷ்ட எதிரிகள் நடுவினவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நடுவினவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே. சந்தோஷமாய் எல்லாம் துதிங்க, எல்லாம் துதிங்க, நல்லா துதிச்சிடுங்க. ஓ, ஆண்டவரை துதிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கும். ஆண்டவர் மகிமை இறங்கியதென்றால் தீராத வியாதிகளும் சுகமாகும். ஓ, கஷ்டங்களோ பாரங்களோ எது உன்னை அழுத்தினாலும் உனக்கு உற்ற சிநேகிதர் உன்னுடைய சிநேகிதர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூட இருக்கிறார்.
கோட்டையை தகர்க்கிற ஒரு தேவ வல்லமை, அதனுடைய அதிகாரம் உன்னுடைய நாவில் இருக்கிறது. வாய்களை திறந்து துதிப்பாயா? வாய்களை திறந்து துதிப்பாயா? எஸ். ஆராதிக்கிற பிள்ளைகளின் மேல் இறங்கட்டும், ஆராதிக்கிற பிள்ளைகளின் மேல் இறங்கட்டும். தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஓ தேவ மகிமை. ஓ கட்டுகளை அறுக்கும்படியாய், வியாதிகளை சுகப்படுத்தும்படியாய், ஓ கஷ்டத்தாலும் பாரத்தாலும் நொந்து போய் இருக்கிற பிள்ளைகளை தேற்றும்படியாய் இப்பொழுதே ஒரு தேவ வல்லமை இந்த ஆலயத்தில் இப்பொழுதே அசைவாடுவதாக, ஆலயத்தில் அசைவாடுவதாக, ஆலயத்தில் அசைவாடட்டும். சொல்லுங்க, அவர் காயத்தின் தழும்புகளாதனை விலக்கிடுவார். நம்பிக்கையோடு என் வியாதிதனை விலக்கிடுவார், என் வியாதிதனை விலக்கிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் இன்பமாக இளைப்பாறுவே. அப்படியே உணர்ந்து உணர்ந்து அன்புள்ள மார்பதனில் எவ்வளவு சுகமப்பா, இன்பமாக இளைப்பாறுவே, இன்பமாக இளைப்பாறுவே, நான் இன்பமாக இளைப்பாறுவே, இன்பமாக இளைப்பாறுவே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டி, என் வியாதிகளை மாற்றியவர், என் துன்ப வேளையில் எனக்கு ஆறுதல் தந்தவர், நான் வழி தவறினாலும் என்னை நேசித்த தெய்வம், நான் மறந்தாலும் என்னை மறக்காத தெய்வம். ஆண்டவரே, எவ்வளவு துதித்தாலும் போதாதப்பா, நீங்க செய்த நன்மைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஆற்றி தேற்றுங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க. நாளைய தினத்தை குறித்த கலக்கம் இல்லாமல் தைரியமாய் பிள்ளைகள் எதிர்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், நீ ஆண்டவருக்கு வேண்டும்,
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ கர்த்தருக்கு வேண்டும். ஒன்னதான் தேவை ஆண்டவருக்கு. ஆமென். அல்லேலூயா. உபயோகமற்று கிடக்கிற உன்னை, பிரயோஜனம் లేకుండా ఉండే నిన్ను, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற உன்னை, பிரயோஜனம் లేకుండా ఉండే నిన్ను, தள்ளப்பட்டு கிடக்கிற உன்னை, தோசிని వాడు నిన్ను, ஒதுக்கப்பட்டு போன உன்னை தோசி పెట్టిన ఉండే ஆண்டவர் தேடி வருகிறார். దేవుడు ఎత్తికి వస్తాడు. ஆண்டவருக்கு நீதான் வேண்டும். దేవునికి నువ్వుదా కావాలా. உதவாக்கரை என்று ஜனங்கள் சொல்லலாம், కావాల్సి లేనోడని చెప్పాల్సిన మనసులో, பெற்றவன் நீ உதவாக்கரை என்று சொல்லலாம், నిన్ను పుట్టిపించినోడు నీకు కావాల్సిన, பெற்றவள் உன்னை தள்ளிவிடலாம், తల్లి నిన్ను తోసేయచ్చును, பெற்றவள் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்ன தெய்வம், పుట్టిపించినోడు నువ్వు నాకు కావాలి లేదని చెప్తేను ஆண்டவருக்கு நீ வேண்டும். దేవునికి నువ్వు కావాలా. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீதான் வேண்டும். దేవునికి నువ్వుదా కావాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் లూకా రాసిన సువిశేషం 19வது அதிகாரம் 19వ అధికారం 30-31. 30-31 చదువుతాము. போங்கள், பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். போதும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு இயேசு ஒரு கிராமத்துக்கு தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். ఇక్కడ యేసు ఒక గ్రామానికి శిష్యుల్ని పంపుతాడు. அவர் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போகும்போது ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், అతను చెప్పి పంపుతాడు. అక్కడ పోయి గాడిద పిల్లని మీరు ఆడ చూస్తారు, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். దాన్ని ఇప్పి తీసుకోరండి. அதனுடைய எஜமானன் கேட்பான், எதற்கு அவிழ்க்கிறீர்கள் என்று. దాని యజమానుడు అడుగుతాడు, దాని ఏంటికి ఇప్పుతారని. அப்பொழுது இது எங்கள் ஆண்டவருக்கு இது வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். అప్పుడు వాళ్ళు చెప్తారు, ఇది మా దేవునికి కావాల్సిందని చెప్పండి. ஒருவரும் ஏறிராத கன்று ஒரு கழுதை குட்டி, దాని మీద ఎవరు ఎక్కకుండా ఉండే ఒక గాడిద పిల్ల, இதுவரை மனிதன் ஏறாத ஒரு கழுதை குட்டி, ఇంతవరకు దాని మీద ఎవరు ఎక్కన గాడిద పిల్ల. அல்லேலூயா. హల్లెలూయా. இதுவரை ஒருவரும் அதில் ஏறி பிரயாணம் செய்ததில்லை. ఇంతవరకు దాని మీద ఎక్కి ఎవరు ప్రయాణం చేసింది. காரணம் என்ன? ఏలంటే கழுதை குட்டியின் மேல் சில பேர் சொல்வதை கேட்டிருக்கிறேன், கழுதை குட்டியின் மேல் யாரும் பிரயாணம் பண்ண மாட்டார்கள். గాడిద పిల్ల మీద ఎవరు ప్రయాణం చేయరని చెప్తారు. ஆனால் அது அல்ல சத்தியம். సత్యం అది కాదు. காரணம், கழுதை குட்டியின் மேல் பிரயாணம் செய்தவர்கள் வேதத்தில் உண்டு. గాడిద పిల్ల మీద ప్రయాణం చేసిన వాళ్ళు ఉండారనేది దేవుని వాక్యంలో చెప్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை ஒரு தீர்க்கதரிசி, கிழவன் தீர்க்கதரிசி, ఒక ప్రవాది ముసలివాడు, ஒரு தாத்தா, ఒక கிழட்டு தீர்க்கதரிசி ఆ ప్రవాది ముసలివాడు பிரயாணம் பண்ணினார். ప్రయాణం చేశాడు. எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 13:13 வாசிங்க. 1 రాజాలు 13:13 చదవండి. கொடுத்த பின் ஏறி போதும் போதும் போதும். ஹல்லேலூயா. யெரொபெயாமுடைய நாட்களில், యెరొబెయాము ఒక దినముల్లో, யெரொபெயாமுடைய நாட்களில் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஒருவன் யெரொபெயாமை எச்சரிக்கிறான். యెరొబెయాముని తీర్క ప్రవాది ఒక హెచ్చరిస్తాడు వానికి, இந்த பலிபீடம் உடைந்து போகும், ఈ బలిపీఠం ఇరిగిపోను, உடைந்து அதிலிருந்து சாம்பல் வெளியே வரும், పగిలి దాంట్లోంచి బూడిద బయట వచ్చును. இந்த தீர்க்க தரிசனம் சொன்னதை ఈ దర్శనాన్ని చెప్పింది ராஜாவுடைய ஆட்கள் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியிடம் வந்து சொல்லுகிறார்கள். రాజా దగ్గర ఒక ముసలివాడు తీర్కదర్శి వచ్చి చెప్తాడు. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, கிழவன் தீர்க்கதரிசி. ఆ ముసలివాడు అనే ప్రవాది. அப்படி என்றால் అట్లంటే முதிர்ந்த వయదుள்ளவர், నిండా వయస్సు அனுபவம் உள்ளவர், అనుభవం ఉండేవాడు. ஹல்லேலூயா. இவர் அதை கேள்விப்பட்டவுடன் அந்த சொன்ன தீர்க்கதரிசியை பார்ப்பதற்காய் பிரயாணப்படுகிறார். దీన్ని చెప్పిందనే వాళ్ళని చూసేదానికి ప్రయాణం పడతాడు. பிரயாணம் எதில்? ప్రయాణం ఏంట్లో? கழுதையில், గాడిదలో. ஆமென். ఆమేన్. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் போது, 2 రాజా పుస్తకము 4వ వాక్యం, అది 24వ వాక్యం చదువుతాము.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் அல்லேலூயா. ஹalleluya. சுனேமியாள் సునేమియాల్ அல்லேலூயா హalleluya. தன்னுடைய மகன் இறந்தபோது తన కొడుకు చచ్చినప్పుడు தேவ மனிதனை பார்ப்பதற்காய் கழுதையில் பிரயாணப்படுகிறாள். దేవుని మనిషిని చూసేదానికి గాడిద మీద ప్రయాణం அப்படி என்றால் பழைய காலத்தில் கழுதையில் பிரயாணம் செய்வது இருந்தது. అట్లంటే పాత కాలములో గాడిద మీద ప్రయాణం చేసేది ఉండింది. ஆனால் అవుతే இயேசு இங்கு சொல்லுகிறார், యేసు ఇక్కడ చెప్తాడు, ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள். ఎవరు ఎక్కకుండా ఉండే ఒక గాడిద పిల్లని చూస్తారు. அதற்கு ஒரு காரணம் உண்டு. దానికి ఒక అర్థం ఉండాలి. எதற்காய் இயேசு அதை சொன்னார்? ఏంటి యేసు దాన్ని చెప్పాడు? இந்த கழுதை குட்டி இன்னும் யாராலும் பயன்படுத்தப்படவில்லை. ఈ గాడిద పిల్ల ఇంకా ఎవరు ఉపయోగించల దాన్ని. நியாயப்பிரமாணத்தில் ஒரு காரியம் உண்டு. న్యాయ ప్రమాణంలో ఒక కార్యం ఉంది. தலையீற்று எல்லாம் தேவனுடையது. ఫస్ట్ లో పుట్టేదంతా దేవునికి ఉండేది. ஒரு பசு தலையீற்று கன்று அது தேவனுக்குரியது. ఒక ఆవు దూడ వేస్తాయంటే ఫస్ట్ లో అది దేవునికి. ஒரு ஆட்டினுடைய தலையீற்று கன்று அது தேவனுடையது. ఒక మేక పిల్ల వేస్తాయంటే ఫస్ట్ లో పుట్టేది దేవునికి. உன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகளில் தலையீற்று அது தேவனுடையது. నీ బిడ్డలు సంతతిలో ఫస్ట్ పుట్టే బిడ్డ దేవునికి. தேவாலயத்தில் பலிபீடத்தில் செலுத்த வேண்டும். దేవాలయం బలిపీఠంలో దాన్ని ఇయ్యాలి. ஆனால் అవుతే அதை நீ செலுத்துகிற பலிபொருளை நீ மீட்க வேண்டும் என்றால் ఆ బలి వస్తువుల్ని నువ్వు మళ్ళా తీసుకోవాలంటే நீ மீட்டுக் கொள்ளலாம். దాన్ని తీసుకోవచ్చు. அதே போல అదే తర கழுதையின் தலையீற்று தேவனுடையது. గాడిది ఫస్ట్ పిల్ల పుట్టేది దేవుని కోసము. அல்லேலூயா. హల్లెలూయా. దేవుడు இந்த தலையீற்று கழுதை குட்டியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ఈ మొదలు పుట్టే పిల్లని తీసుకోవాలంటే நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆடு செலுத்தப்பட வேண்டும். న్యాయ ప్రమాణం ప్రకారంగా దానికి వస్తువు ఇచ్చేసి తీయాలా. யாத்ராகமம் 13:13 வாசிக்கலாம். విమోచన కాండము 13:13 చదువుతాము. இன்னொரு ஆள் யாத்ராகமம் 34:20. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைய மீட்டுக்கொள். கழுதையை மீட்டுக் கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, கழுத்தை நெரித்து తిరిగి పోడు. అவ்வளவுதான், కలదయోడ முடிஞ்சு. ఆ గాడిదని తీసుకోలేదంటే పర్వాలేదు, నీ బిడ్ని నువ్వు తీసుకు దాని క్రియ. యాత్రాగమం 34:20. విమోచన కాండ 34:20. மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறுங்கையோடு ஒருவனும் வரக்கூடாது. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, காலி செய்தோ ఎవరు రాకూడదు. தேவாலயத்துக்கு வெறுங்கையோடு வராத. దేవుని సముఖానికి కాలి செய்தோ రాకూడదు. ஆமென், ஆமென். இப்ப என்ன நினைச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். இதுக்குள்ள 1000 பொருள் இருக்கு. దీంట్లో ఎన్నో అర్థాలు ఉన్నాయి. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా. பட்டன்னு காணிக்கைய நினைச்சீங்கன்னா உனக்கு ஐயோ கஷ்டம். తక్షణనే కాணிక అనేసి తెలుసుకుంటే మీకు அந்த కష్టాలు. புத்தி மாறணும். ఆ మనసు మారల్ల. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்துக்கு வெறுங்கையோடு வராத. దేవుని సముఖంలో కాలి செய்தோ రాకూడదు. அதனுடைய பொருள், దాని అర్థము தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு உன்னிடம் ஏதாவது இருக்கணும். దేవునికి ఇచ్చేదానికి నీతో ఏదైనా ఉండాలా నీలో. ஆமென், ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. துதிக்க மனசு இருக்கணும். నీ హృదయము తడల్ల. கை தட்ட கை இருக்கணும். శైల కొట్టేదానికి శైలు ఉండాలా. மூஞ்ச பாருங்க, பக்கத்துல இருக்கிற వాళ్ళు మూతి చూడండి. பாத்துக்கோங்க. శైలు కొట్టారు, చప్పాలం కొట్టిరా. ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கிறானான்னு பாத்துக்கோங்க. ఏమన్నా ఎత్తుకొని వచ్చిండారా అని వాళ్ళు మూతి చూసుకోండి. ஆமென், ஆமென். வாயில ஸ்தோத்திரம் இருக்கணும். నోట్ల స్తోత్రాలు ఉండాలా. நாவு చలిத்து கொண்டிருக்கணும். ఆ నేలికనే தேவ சமூகத்துல சும்மா வராத. దేవుని సముఖంలో ఊరికే రావద్దు. மாலை போட்டு விட்டுருவேன்.
சும்மா இருந்தேன்னா மாலை போட்டுருவேன். ఊరికే ఉంటే సచ్చినోనికి పూలు వేస్తారు. అది மாலை போட்டேன்னா அர்த்தம் தெரியல. మాల వేస్తారంటే తెలుసును కదా. எதுக்குமா மாலை போடுவாங்க? కళ్యాణం கல்யாணத்துக்கா? கருமாந்திரத்துக்கு. என்ன ஆசை பாருங்க. என்ன ஆசை, மாலை எல்லாம் ஒட்டன அங்க கல்யாணம். ஆமே, அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, நம்ம மதுரை பக்கம் போனீங்கன்னா, மதுரை பக்கம் போனீங்கன்னா, తమిళనాడు మధుర పక్కన పోతే நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல எல்லாம் படுக்க வச்சு பெட்டியில வச்சு கொண்டு போவாங்க. ఊర్లో అంతా పెట్ట లోపల పెట్టి ఎత్తుకొని పోతురు. மதுரை பக்கம் யாரெல்லாம் கை தூக்குங்க? మధుర సైడ్ తమిళనాడు. ஆ, ஓ, கை தூக்கு. కై ఇప్పుడే కై மதுரை சரௌண்டிங் அங்க మధుర ஒரு சம்பவம் நடக்கும். நான் முதல்ல அங்கதான் பார்த்தேன், அதனால சொல்றேன். అక్కడ కార్యం జరుగుతాయి. செத்து போன ஆள చచ్చిపోయిన మనిషిని ஒரு சேர்ல உட்கார வச்சு చైర్లో కూర్చోబెట్టి அந்த சேரை அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. ఆ చైర్ని అట్లే తూకెత్తుకొని உட்கார வச்சு கழுத்துல கட்டு இருக்கும், కూర్చొని పెట్టి కట్టు மாலை போட்டு சேர்ல உட்கார வச்சிருப்பாங்க. దానికి செத்து போனோம் కూర్చోబెట్టి ఉంటారు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. அவ்வளவு மரியாதை. అంత మర్యాద. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படிதான் கூட்டிட்டு போவாங்க. అట్లా ఎత్తుకొని పోతురు. அதே போல நீயும் சேர்ல தான் இருக்கிற. అదే తర ఇప్పుడు చైర్లో కూర్చోండి. அவ்வளவுதான் சொல்லுவேன். అంతే. ஆமென் ఆమేన్. அதனால దాని నుంచి தேவாலயத்துக்கு வரும்போது దేవుని సముఖానికి వచ్చినప్పుడు கொண்டு வரணும். ఎత్తుకొని రావాలి. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆலயத்துக்கு வரும்போது దేవాలయానికి వచ్చినప్పుడు சும்மா வராதுங்க, ఊరికే రాకూడదు, கொண்டு வாங்க. ఎత్తుకొని రండి. வெறுங்கையோடு வராத. ఖాళీ చేయితో రావద్దండి. ஆமென். ఆమేన్. துதிக்கிற துதி இருக்கட்டும், ఆరాధించే ఆరాధన ఉండి, ஆராதிக்க கரங்கள் சலிக்கட்டும், మీ ఆరాధనలో శైలి தேவனை துதிக்க நாவுகள் திறக்கட்டும், దేవుని ఆరాధించేందుకు నేలికలు తెరయాల, கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்கட்டும். శైలిలో దేవుని వాక్య పుస్తకం ఉండి. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. தேவன் தேவாலயத்தில் வெறுமனே நீ வருவதை விரும்பவில்லை. దేవాలయానికి నువ్వు ఖాళీగా వచ్చేదానికి దేవుడు ఇష్టపడలేదు. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ இங்க நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ఇక్కడ పాత ప్రమాణం చెప్తాయి, நீ தேவாலயத்தில் தலையீட்டை கொண்டு வரும்போது அதை மீட்டெடுக்கும்படியா ஏதாவது கொண்டு வரணும். దేవాలయానికి దేవునికి ఫస్ట్ దాన్ని ఇచ్చేదానికి దాన్ని తీసుకోవాలంటే ఏమన్నా ఎత్తుకోరా. ஆனால் అవుతే கழுதைக்கு மட்டும் இங்கு விலக்கு இருக்கிறது. గాడిదికి మట్టు ఒక కార్యం ఉంటాయి. கழுதை தலையிட்டு உனக்கு வேண்டாம் என்றால், గాడిది మొదల్లో పుట్ట కావాలంటే கழுத்தை முறித்து போடு, முடிஞ்சு போச்சு. గొంతు తిప్పి వేసేయి. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. நியாயப்பிரமாணம். అది న్యాయ ప్రమాణం. ஏன்னா ఎలాంటే தலையிட்டு கழுதை குட்டியை எடுக்கணும்னா ஒரு ஆடு கொடுக்கணும். ఫస్ట్ పుట్టే బిడ్డ దాన్ని తీసుకోవాలంటే ఒక మంచి కావాలా. ஒரு கழுதைக்கா யாராவது ஆடை கொடுப்பானா? ఒక గాడిద పిల్ల కోసం ఎవరన్నా మేక పిల్ల கொடுப்பானா? ఇస్తారా? பிள்ளைய திட்டும் போது எப்படி திட்டுவீங்க? போ ஆட்டுக்குட்டி. పో గాడిది. அப்போ అప్పుడు அந்த கழுதை என்பது ఈ గాడిది అనేది அவ்வளவு நம்முடைய சமூகத்திலா இருக்கட்டும் ஒரு விலையில்லாத ஒரு ఈ సమూహములు అనేది అది ஜீவன். వెలపోకుండా ఉండే జీవన్ అది. ஆமென் ఆమేన్. தவறல்ல. நியாயப்பிரமாணமே அதுதான் சொல்லுகிறது. ஒன்னால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து இந்த கழுதை குட்டியை நீ மீட்டெடுக்காவிட்டால், ఒక బారి నువ్వు ఆ గాడిదని మేక పిల్లిచ్చి దాన్ని తీసుకోలేకపోతే முறித்து போடு, தலையை முறித்து போடு, గొంతుని తిప్పి పారాయి, கழுத்தை முறித்து போடு. గొంతుని తిప్పేసి நீ மீட்டெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. దాన్ని నువ్వు తీసుకోపోలేదా పర్వాలేదు. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இனி கவனிங்க, இப்படி மாற்றப்பட்ட தலையீட்டு கழுதை குட்டி தான் இங்க பெத்தானியாவுக்கு அருகில் கட்டப்பட்டிருக்கிறது. ఇట్లా తీసి కట్టి పెట్టిన గాడిద పిల్లద బెతానియా అనే జాగాలో కట్టి పెట్టిండేది. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ஒருவரும் ஏறிராத தலை ஒரு கண்டுகுட்டி, ஒரு கழுதை குட்டி. దానిదా యేసు చెప్తారు, దాని మీద ఎవరు ఎక్కకుండా ఉండే గాడిది పిల్ల. ஏன் ஏறல்ல? దాని మీద ఎవరు ఎక్కలేదు. ఎలా? இன்னும் இந்த தலையீட்டை மீட்டு கொள்ள ஒருவரும் தயாரில்லை. ఇంకా ఈ గాడిద పిల్లని తీసుకునే దానికి ఎవరు రెడీ లేదు. ஹalleluya. హల్లెలూయా. இந்த தலையீட்டு கழுதை குட்டியை மீட்டெடுக்க ஒருவரும் இல்லை. ఇప్పుడు
పుష్టిన పట్టిన గాడిదని ఎవరు ஒருவருக்கும் இது தேவைப்படவில்லை. ఇది ఎవరికి కావాల్సింది ஒருவருக்கும் இது பிரயோஜனம் இல்லை. అది ఎవరికి ప్రయోజనం పడలేదు. எனவே எஜமானன் வெளியில் கட்டி வைத்திருக்கிறான். దాన గురించి యజమానుడు బయట కట్టిపెట్టినాడు. ஹalleluya. హల్లెలూయా. యేసు சொன்னார், యేసు చెప్పాడు, அந்த கன்றுக்குட்டி எனக்கு வேண்டும். ఆ గాడిద పిల్ల నాకు కావాలా. சாரி, கழுதை குட்டி. గాడిద పిల్ల. அந்த சின்ன அந்த கழுதை குட்டி ஒருவரும் மீட்டெடுக்க முடியாமல், மீட்டெடுக்க மனமில்லாமல் கட்டி வைத்திருக்கிற கழுத்தை తిరిగి పోడ కట్టి வைத்திருக்கிற அந்த கழுதை குட்டியை கொண்டு வாருங்கள். ఎవరు బెల ఇచ్చి దాన్ని తీసుకోకుండా ఉండే ఆ గాడిద పిల్ల అది నాకు కావాలని దాన్ని నాకు తీసుకురండి మీరు. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எஜமானன் கேட்பான், இதை ஏன் எடுத்துட்டு போற? దేవుడు చెప్తాడు, యజమానుడు ఇప్పినప్పుడు అడుగుతారు, ఏంటికి దీన్ని ఇప్పుతారు. హల్లెలూయా. அப்போ நீங்க சொல்லணும், ஆண்டவருக்கு அது வேண்டும். అప్పుడు మీరు చెప్పాలా, ఇది మా దేవునికి కావాలా. எனக்கே இந்த கழுதை குட்டி தேவையில்லை, నాకే అది కావాల్సింది లేదు, நானே இதை மீட்டெடுக்க ஆட்டுக்குட்டியை கொடுக்க நான் தயாரா இல்லை, దాన్ని రక్షించుకునేదానికి మేకప్ పిల్ల ఇచ్చేదానికి నేను రెడీ లేదు. இது ஆண்டவருக்கு வேண்டுமா? ఇది దేవునికి కావాలనా? அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவருக்கு வேண்டும். அவிழ்த்து கொண்டு போனார்கள். దేవునికి కావాలా, దీన్ని తీసుకొని పోతాము. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஒருவரும் மீட்டெடுக்க மனமில்லாமல் கிடந்த ஒரு கழுதை குட்டி, ఎవరు తీసుకొని కాకుండా ఉండే ఆ గాడిదని. அந்த கழுதை குட்டி யார் தெரியுமா? ఆ గాడిద పిల్ల ఎవరు తెలుసునా? ஆண்டவரே நான் தான். దేవుడే అతనిదా. ஆமென். ఆమేన్. நாம ஒவ்வொருத்தரும் தான். మనం ఒక్కొక్కరుదా. நம்மை மீட்டெடுக்க ஒருவனும் மனம் வரவில்லை. మనల్ని రక్షించడానికి ఎవరికి మనసు లేదు. ஒருவனுக்கு மனித குலத்தை மீட்டெடுக்க மனதில்லாத போது, మనిషి కులాన్ని మిక్షించడానికి ఎవరికి మనసు లేనప్పుడు, ஒரு ఆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்கப்பட வேண்டுமாயிருந்தது. ఒక మేకపిల్లనిచ్చి వాళ్ళని రక్షించడానికి ஆனால் కావాల్సింది. மீட்டெடுக்க ஒருவர் மனதில்லாத போது, దాన్ని రక్షించడానికి ఎవరికి మనసు లేనప్పుడు, என் ஆண்டவர் இந்த கழுதை குட்டியை தேடி வந்தார். ఆ దేవుడు ఈ గాడిద పిల్లని ఎత్తికి వచ్చాడు. என் ஆண்டவர் இந்த கழுதை குட்டியை தேடி வந்தார். ఆ దేవుడు ఈ గాడిదని ఎత్తికి தேடி వచ్చాడు. வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ఎత్తికి వచ్చినానికి ఒక అర్థం ఉండాయి. இந்த கழுதை குட்டி எனக்கு வேண்டும். ఈ గాడిద పిల్ల నాకు కావాలా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டும். ఈ గాడిద పిల్ల దేవునికి కావాలా. நல்ல 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 குலுக்கி சொல்லுங்க. బాగా ஏமா చెప్పండి. சொத்து தகராறா? பக்கத்துல நல்லா கொடுத்து குலுக்கி சொல்லுங்க. బాగా చెయ్యి ఆడిపించి చెప్పండి. நல்லா குலுக்கி சொல்லுங்க. బాగా చెయ్యి ఆడించండి. ஆண்டவருக்கு இந்த கழுதை குட்டி வேணும். దేవునికి గాడిద పిల్ల కావాలా. எங்க ஆண்டவருக்கு இந்த கழுதை குட்டி வேணும். ఆ దేవునికి గాడిద పిల్ల కావాలా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இயேசு கழுதை குட்டியை தேடி ஆள விட்டார். యేసు గాడిద పెంచిన మనిషిని ఎతికి పంపాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அவர்கள் சீசர்கள் வந்து அவிழ்த்தார்கள். ఆ సీసర్లో చిప్పారు. கட்டப்பட்ட கழுதை குட்டி அவிழ்க்கப்பட்டது. కట్టిపెట్టిన గాడిద పిల్లని ఇప్పారు. இப்ப எஜமானன் வந்து கேட்கிறான், ஏன் அவிழ்க்கிறீர்கள்? యజమానుడు వచ్చి అడుగుతాడు, ఏంటికి ఇప్పుతారు? ஆண்டவர் சொன்னது போலவே அவர்களும் சொல்லுகிறார்கள், இது எங்க ஆண்டவருக்கு வேண்டும். దేవుడు చెప్పిన ప్రకారమే వాళ్ళు చెప్పారు, ఇది మా దేవునికి కావాలా. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கைய கொடுத்து நல்லா புடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, இது என் ஆண்டவருக்கு ఇది வேண்டும். నా దేవునికి కావాలా. இந்த கழுதை குட்டி ఈ గాడిద పిల్ల பாத்துக்கோங்க, చూసుకోండి. గాడిద పిల్లల్ని பாருங்க, இந்த கழுதை குட்டி ఈ గాడిద పిల్లని ஆண்டவருக்கு வேணும். దేవునికి కావాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அது முகத்துல ஒரு சந்தோஷம். దాని మూతిలోనే ఒక సంతోషము. ஆமென். ఆమేన్. ஏன்னா இதுவரைக்கும் போனவன் வர்றவன் எல்லாம் சைடுல போ. ఇంతవరకు పోయేవాడు వచ్చేవాడంటే దాన్ని తన్నుకొని పోయేవాడు. ஏன்னா எங்க கட்டி வச்சிருக்கிறான்? యాడ కట్టి పెట్టినారు? தெருவுல கட்டி வச்சிருக்கிறான். ఆ ఈదిలో కట్టి மீட்டெடுக்க పెట్టారు. மனசு இல்ல. దాన్ని రక్షి இதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை செலவழிக்க மனசு இல்ல. దీనికి ఒక మేక పిల్ల ఇచ్చేదానికి எவனாவது எடுத்துட்டு போட்டும், இல்ல திருகி போடட்டும், ரோட்ல விட்டு இருக்கிறான். ఎవడైనా తీసుకొని పోని, లేదంటే గొంతు తిప్పేసి. போறவன் வர்றவன் எல்லாம் உதைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது பிரயோஜனம் இல்லாதது. పోయేవాడు వచ్చేవాడంటే దాన్ని తంతాడు, ఇది ప్రయోజనం లేదని. ஆமென். ఆమేన్. கழுத்துல பெல்ட் போட்டு இருக்கிற நாயை ஒருத்தன் அடிக்க மாட்டான். பெல்ட் இல்லாத நாயை வரவன் போறவனும் கல்லெறிஞ்சு பார்ப்பான். గొంతులో బెల్ట్ వేసిండే కుక్కని ఉడిచేస్తాడు, బెల్ట్ లేని కుక్కల్ని రాళ్ళు ఎత్తుకొని కొడుతురు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. என்ன கழுத்துல பெல்ட் இருக்குன்னா தெரியும் இதுக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான், கொன்னே போடுவான். ఆ గొంతులో బెల్ట్ ఉండే కుక్కని చూస్తే దీని ఎవడో సాంకతా ఉండాడు యజమానుడు అని చెప్తాడు. ஆமென். ఆమేన్. கழுத்துல பெல்ட் இல்லாட்டி தெரியும் இத கேட்க ஒரு நாதியும் దాంట్లో ఏమీ లేదంటే ఇది ఈదిలు కుక్క வரவன் போறவன் எல்லாம் அடிப்பான். వచ్చాడు పోయాడంతా కొడుతుడు. பிள்ளைங்க விளையாடுதுன்னா அதுங்களும் கல்லெடுத்து அடிக்கும். బిడ్డలు ఆటాడుతూ ఉండారంటే இதையெல்லாம் சகித்து கொண்டிருந்த கழுதை குட்டி ఇదంతా సహించి
ధరించుకొని ఉన్న ఇది எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த கழுதை குட்டி ఎంత అనుభవించిన గాడిద పిల్ల என்னையும் உங்களையும் மீட்டெடுக்கும்படியாய் அருள்நாதர் தேடி வந்தார். నిన్ని నన్ను రక్షించడానికి దేవుడు ఎతికి వచ్చాడు. எனக்கு என் உடையவன் என் எஜமானன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்க மனதில்லாத போது ஆட்டுக்குட்டியை எனக்காக இறங்கி வந்தார். నా యజమానుడు నాకు ఇచ్చేదానికి లేకుండా ఉన్నప్పుడు దేవుడే తనగా விலை கொடுக்க நான் தயார். ఇచ్చేదానికి నేను எனக்கு இந்த கழுதை குட்டி வேண்டும். నాకు ఈ గాడిద పిల్ల இந்த కావాలా. கழுதை குட்டியில் நான் பயணம் செய்ய வேண்டும். ఈ గాడిద పిల్లలో నేను ప్రయాణం చేయాలా. இந்த கழுதை குட்டி என்னோடு இருக்க வேண்டும். ఈ గాడిద పిల్ల నాతో ఉండాలా. அதற்காய் நான் விலை கொடுக்க தயார். దానికోసం బెల ఇచ్చేదానికి నేను రెడీ. அருள்நாதர் தேடி வந்தார். అరుణాధర్ యేసు ఎతికి వచ్చాడు. சீசர்கள் அதை அவிழ்த்து கொண்டு போனார்கள். సీసరు దాన్ని ఇప్పుకొని పోయినోళ్ళు பாருங்க, చూడండి, ஆண்டவருடைய திருஷ்டி ఆతన దృష్టి அந்த உதவாக்கற அந்த கழுதை குட்டிக்கு மேல பட்டவுடன் ఆతన కావాల్సింది ఆ గాడిద మీద ఆతన దృష్టి அந்த கழுதையுடைய வாழ்க்கையே மாறிடுது. ఆ గాడిద ఒక జీవితమే మారిపోతాయి. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? హల్లెలూయా, ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்பாவுக்கு நீ வேணும்னு சொல்லி உன்னை கூப்பிட்ட உடனே తండ్రికి నువ్వు కావాలని చెప్పి పిలిచిన తక్షణమే உன் கட்டை அவிழ்த்து அப்படியே சீசர்கள் கூட்டிட்டு வர்றாங்க. నీ కట్లని ఇప్పి శిష్యులు అట్లే పిలుచుకొని వస్తారు. இப்ப கூட்டிட்டு வந்த உடனே அவன் வாழ்க்கை மாறுது. పిలుచుకొని వచ్చిన తక్షణ జీవితం మారుతాయి. என்ன மாறுது? ఏం మారుతాయి? எடுத்து வாசிக்கலாம். தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போடுகிறார்கள். ஆமென், ఆమేన్. கவனிங்க, முதல்ல வஸ்திரம் மாறுகிறது. ఆ వస్త్రాలు దాని మీద వేస్తారు. దాని మీద இதுவரை இது எதை சுமந்துச்சு? ఇంతవరకు మేము చెప్తా ఉన్నింది ஆமென், ఆమేన్, பாரமான சுமைகள் மட்டும். భారమైన ఆ బలు మాత్రము. அதுல అழுக்கு துணி இருக்கும், దాంట్లో మురికి బట్టలు ఉన్ను, துவைச்ச துணி இருக்கும், ఆ ఉతికిన బట్టలు ఉన్ను, ஈர துணி இருக்கும், తేమ బట్టలు ఉన్ను, மண்ணு மூட்டை இருக்கும், మన్ను మూట ఉన్ను, மணல் இருக்கும். ఆ ఇసుక ఉన్ను. எது மனுஷனால தூக்க முடியலையோ அதுக்கு அதை தூக்கி அதுக்கு தோல்ல போட்டுறது. ఏది మనిషి వల్ల ఎత్తన కాపోతుంది ఆ దాని మీద அது ఎత్తేస్తారు. பக்கு பக்குன்னு நடந்து எங்கேயோ கொண்டு சேர்க்கும். అది టక్కు అట్లా ఇట్లా నడిసి ఎత్తుకొని ஆனா இப்ப அதனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ఇప్పుడు దాని జీవితం మారుతాయి. என்ன மாற்றம்? ఏమి బదలావన? வஸ்திரத்தில் ஒரு மாற்றம். వస్త్రాల్లో ఒక బదలావన. அதனால தான் பவுல் சொன்னார், దాంట్లో ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிற நீங்கள் கிறிஸ்துவை தரித்துள்ளீர்கள். యేసుని ధరించుకుంటారు, మీరు జ్ఞానస్నానం పెట్టుకునే వాళ్ళు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப கழுதையின் மேல் வஸ்திரம் மாறுகிறது. ఇప్పుడు గాడిద మీద వస్త్రాలు మారుతాయి. கீழே படிங்க. இயேசுவை அதின் மேல் ஏற்றுகிறார்கள். వస్త్రాలు దాని మీద వేసి యేసు దాని మీద కూర్చున్నాడు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலూயா. హల్లెలూయా. சகரியாவின் புத்தகம் 9:9 ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. సగర్యా పుస్తకము 9:9లో దర్శనం ఉన్నాయి. உன்னுடைய ராஜா கழுதை குட்டியின் மேல் வருகிறார். నీ రాజా గాడిద పిల్ల మీద వస్తాడు. சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமார்த்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. దర్శనం ఈడ అవుతా ఉంటాయి. எருசலேமை நோக்கி, యెరూషలేముని చూసి, எருசலேமை நோக்கி ஒரு பயணம். యెరూషలేముని చూసి ఒక ప్రయాణము. அதுதான் இன்னைக்கு. అదిదా ఈ పొద్దు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு தான் பாடுபடுவதற்கு முன்பாய் எருசலேமை நோக்கி ஒரு பயணம். యేసు పోరాటాలకు ముందు ప్రయాణం చేసిన ఒక ప్రయాణము. அதுதான் குருத்தோலை திருவிழாவாய் கொண்டாடுகிறோம். అదిదా ఆ యాకుని ఎత్తుకొని ఆ తిరువాలు చేస్తారు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு பயணம். ఒక ప్రయాణము. யாரை தேடி? ఎవరిని ఎత్తికి? எருசலேம் தேவாலயத்தை நோக்கி. యెరూషలేం దేవాలయాన్ని చూసి, ராஜாதி ராஜாவாய் రాజాది రాజుడుగా கழுதையின் மேல் గాడిద మీద நம்முடைய ராஜா வருகிறார். మన రాజా వస్తాడు. ஆமென். ఆమేన్. பயன்படுத்தியது எது? నువ్వు ఉపయోగించింది ఏది? ஒன்றுக்கு உதவாமல் ఏంటి కావాల్సింది లేనిది? கழுத்தை திருகி கொல்லுவதற்காய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கழுதை குட்டி. గొంతి తిరిగి వేసే ఒక గాడిద పిల్లని.
அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவுக்கு கழுதை குட்டியை தேவைப்பட்ட போது, యేసుకు గాడిద పిల్ల కావాల్సి கழுதை குட்டி இயேசுவிடம் வந்தபோது, గాడిద పిల్ల యేసు దగ్గర వచ్చినప్పుడు கழுதை குட்டியின் வாழ்க்கையே மாறுகிறது. గాడిద పిల్ల జీవితమే మారుతాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. முதல்ல துண்ட போட்டாங்க, ఫస్ట్ లో తన మీద బట్ట వేశారు, வஸ்திரங்களை விரித்தார்கள். వస్త్రాలు వేశారు. இப்ப இயேசு அதன் மேல் ஏறுகிறார். ఇప్పుడు యేసు దాని మీద ఎక్కుతాడు. இப்ப மேல யார் இருக்கிறா? ఇప్పుడు మింద ఎవరు ఉండారు? యేసు. நல்ல வாயை திறந்து சொல்லுங்களே. ఎవరు ఉండారు గాడిద పిల్ల మీద? యేసు. யார் இருக்கிறா? ఎవరు ఉండారు? ஆண்டவர் சொன்னாரு, இவர்கள் ஆர்ப்பரிக்காவிட்டால் கல்லுகள் ஆர்ப்பரிக்கும். దేవుడు చెప్పినాడు, వీరు నోరు తెరిచి நீங்க சத்தம் போடலைன்னா பில்லரு ஜன்னல் எல்லாம் பேச தொடங்கும். మీరు నోట్లో మాట్లాడలేదంటే పిల్లర్లు జనాలంతా మాట్లాడనంట. ஆமென். అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. கழுதை மேல யார் இருக்கிறா? గాడిద మీద ఎవరు ఉండారు? இயேசு. యేసు ఉండారు. ஆமென். ఆమేన్. யார் இருக்கிறா? ఎవరు ఉండారు? இயேசு இருக்கிறா. యేసు ఉండాడు. இதுவரைக்கும் இப்படி கழுதைய வாழ்க்கையில நடந்ததே இல்லை. ఇంతవరకు గాడిదకి అది మారి జరిగిందే లేదు. ஆமென். ఆమేన్. ఇప్పుడు இயேசு ஏறியாச்சு. ఇప్పుడు యేసు ఎక్కయ్యా. இப்ப கழுதை ஒரு ஸ்டெப் வைக்குது. గాడిద ఒక స్టెప్ పెడతాయి. சுத்தி இருந்தவன் ஓடி வந்து கீழே வஸ்திரம் தரிக்கிறான். చుట్టూ ఉండే వాళ్ళు పరిగితే వచ్చి ఆ రోడ్లంతా వస్త్రాలు వేస్తారు. ஆமென். ఆమేన్. எங்க போடுறான்? ఎక్కడ వేస్తారు? கழுதைக்கு గాడిదకి కింద, காலுக்கு போடுறான். గాడిద కాళ్ళకి వేస్తారు. ஏய்யா, கழுதையுடைய காலு மண்ணுல படவிட மாட்டேங்கிறான். గాడిద ఆ కాలు అనేది మన్నులో పడకుండా வஸ்திரத்தை கம்பளங்கள் விரித்து 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 கழுதையை நடக்க வைக்கிறான். వస్త్రాలని కంబళాలు వేసి దేవుడు దాన్ని నడిపిస్తాడు దాని మీద. அல்லேலூயா. హల్లెలూయా. கழுதைக்கு ஒரே குஷி, గాడిదకి ఒకే తెంపు, ஒரே சந்தோஷம். సంతోషము. ஐயா, எப்படி இருந்த நான்யா, అయ్యా నేను ఎట్లా ఉన్నవాడు, இன்னைக்கு இப்படி சந்தோஷமா, ఇప్పుడు ఇంత సంతోషంగా. ஆமென். ఆమేన్. குஷியா நடக்குது. ఖుషిగా నడిచేది. நடக்க நடக்க அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. నడుస్తా திரளான கூட்டங்கள் சேர்ந்து சந்தோஷப்பட்டு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. வேறு சுவிசேஷகர்கள் எழுதும்போது சொல்லுகிறார்கள், குருத்தோலை ஏந்தி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று துதித்து பாடி ஆர்ப்பரித்தார்கள். రాసినోళ్ళు దావీదు కుమారుడే ఓసన్నా అని చెప్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ఇప్పుడు இந்த கழுதைக்கு ஏதாவது புரியுமா? ఈ గాడిదకి ఏమన్నా అర్థమవునా? ஏதாவது புரியுமா? ఏమన్నా అర్థమవునా? இந்த கழுதைங்களுக்கே ஒண்ணும் புரியல போல இருக்கு. ఈ గాడిదలకే ఏం అర్థం అవ్వలేదంట. அந்த கழுதைக்கு ஏதாவது புரியுமா? ఆ గాడిదకి ఏమన్నా తెలుసునా? புரியாது. తెలీదు. ஏன்னா ఎలాంటే இதுக்கு அறிவில்லை. இது பார்க்கும்போது దానికి బుద్ధి లేదు. ఇది చూసే நடக்கிறதற்கு கம்பளம் விரிக்கப்படுகிறது, నడిచేదానికి కంబళాలు వేస్తారు. நிமிர்ந்து பார்த்தா నిమిషి చూస్తే ரெண்டு பக்கமும் குருத்தோலை ஏந்தி ஆர்ப்பரிக்கிறார்கள். రెండు పక్కల ఆకలిని పెట్టుకొని ఆర్భరిస్తా ఉంటారు. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, దావీదు కుమారునికి ఓసన్నా, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கழுதைக்கு சந்தோஷம், గాడిదకి సంతోషము. ஐயோ అయ్యో கம்பளத்தை விரிக்கிறானுங்க. కంబళాలు వేస్తారు. நேத்தைக்கு என்ன உதச்சவன் எல்லாம் இப்ப கம்பளம் விரிக்கிறான். నిన్నకు నన్ను తన్నినోడంతా ఇప్పుడు நேத்தைக்கு బట్టేస్తాడు. திட்டுனவன் எல்லாம் இன்னைக்கு ஓசன்னா சொல்றான். నిన్న నన్ను తిట్టేసిపోయినోడంతా ఇప్పుడు ఓసన్నా எனக்கு குருத்தோலை ஏந்தி ஆர்ப்பரிக்கிறார்கள். యాకని ఎత్తుకొని నన్ను ఆర్భరిస్తారు. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఇయాల ఏమి? ஆமென். ఆమేన్. என் மேல ஒருத்தர் இருக்கிறார். నా మీద ఓతరు ఉండారు. எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு கிடைக்கிற கனமும் புகழும் ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம மேல ஒரு ஆள் இருக்கிறபடியா. దొరికేది అన్ని
ఇన్ని నా మీద ఎవరు ఉండారు. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்போ இயேசுவால் பிடிக்கப்பட்ட கழுதை, యేసు నుంచి పట్టిన గాడిది, இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கழுதை, యేసు నుంచి అంగీకరించుకున్న గాడిద, முன்பு இது பிரயோஜனம் இல்லாதது, ముందు ప్రయోజనం లేనిది, ஆனால் இப்பொழுது பிரயோஜனம் உள்ளது. ఇప్పుడు ప్రయోజనం ఉండేది. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், దాని నుంచి దేవుడు இந்த చెప్పాడు, கழுதை எனக்கு வேண்டும். ఈ గాడిది నాకు కావాలా. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. எதற்கு வேண்டும்? ఏంటి కావాలా? எனக்கு அது தேவைப்படுகிறது. అది నాకు కావాల్సి పడతాయి. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் உபயோகம் இல்லாதவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று பேச்சுக்கள் கேட்டிருக்கலாம். ఒకవేళ జీవితంలో నీకు ప్రయోజనం లేని నువ్వు కొందరు చెప్పిండొచ్చు. உன்னால எல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுடா என்று சொல்லி இருக்கலாம். నీ వల్ల జీవితంలో ముందు పోయేదానికి అవదని చెప్పిండొచ్చు. உன்னால வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு வர முடியாது என்று சொல்லி இருக்கலாம். జీవితంలో నువ్వు ముందుకు రాకూడదు, రావాలా కూడదని చెప్పి. கவலைப்படாதே, உன்னை தேடிதான் ஆண்டவர் வருகிறார். చింతపడద్దు, నిన్ను ఎతికిదా. நீ ఆண்டவருக்கு தேவை. నువ్వు దేవునికి కావాలా. ஹalleluya. హల్లెలూయా. பைபிளில் பிலோமோன் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. బైబిల్లో ప్లేమాన్ అనే ఒక గుంపు ఉన్నాయి. ஆமென் ఆమేన్. அதிகம் பேருக்கு கண்ணுக்கு படாத ஒரு புத்தகம். ఎందుకు తెలియకుండా ఉండే ఆ పుస్తకము. ஏன்னா அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கும். ఒకే అధికారం ఉంటాయి. பைபிள்ல ஒரு பேஜோட அது முடிந்து போகும். ఒక పక్కముగా అది మారిపోతాయి. மேல்ல ஹெட்டிங்ல அது இருக்காது, சைடுல సైడ్ లో ఉండదు. பேப்பரை எடுக்கும் போதே அதிகாரமே முடிஞ்சு போயிரும். ఆ పేపర్ ఎత్తినప్పుడు ఆ అధికారం మారిపోతాయి. என்ன சம்பவம் தெரியுமா? ఏం సంభవం? ஆமென் ఆమేన్. ஒனேசிமு என்ற ஒரு மனிதன். ఒనేసిమో கவனிங்க అనే ఒక கவனிங்க. మనిషి. ஒனேசிமு என்ற ஒரு மனிதன். ఒనేసిమో అనే ఒక మనిషి. இவன் யார் என்றால் ఈవిడ ఏవిడ? பிலமோனுடைய வீட்டில் வேலை செய்கிறவன். పిలేమాన్ అనే ఒక ఇంట్లో పని మనిషిగా ఉంటాడు. ஹalleluya. హల్లెలూయా. பிலமோனுடைய வீட்டில் வேலை செய்கிற இந்த ஒனேசிமு, పిలేమాన్ అనే మనిషి ఇంట్లో పని చేసే ఒనేసిమో தன்னுடைய எஜமான் வீட்டில் கொள்ளையடிக்கிறான். తన యజమాని ఇంట్లో వాడు దొంగలిస్తాడు. ஆமென். ఆమేన్. திருடுகிறான். దొంగలిస్తాడు. திருட்டு பட்டம் கட்டப்பட்டவன் వానికి దొంగ పట్టం ఇచ్చినప్పుడు திருட்டுல மாட்டி விடுகிறான். దాంట్లో సిక్కుకుంటాడు. இப்ப ஜெயிலுக்கு போகிறான். ఇప్పుడు జైలుకు పోతాడు. யார் ஜெயிலுக்கு போறா? ఓరు జైలుకు పోయేది ఒనేసిమో. ஒனேசிமு ஒனேசிமு. என்ன செய்து போறான்? ఏం చేసిపోతాడు? దొంగలించేసి. திருடி விட்டு போகிறான். దొంగలించేసి. హల్లెలూయా. హల్లెలూయా. ఇప్పుడు பவுல் இந்த பிலோமோனுடைய பட்டணத்தில் வரும்போது, పౌలు ఈ ప్లేమానే పట్టణానికి వచ్చినప్పుడు பவுலுடைய பிரசங்கத்தினால் பிலோமோன் ரட்சிக்கப்படுகிறான். పౌలు ప్రసంగములో ప్లేమాన్ రక్షింపు తీసుకుంటాడు. ரட்சிக்கப்பட்ட பிலோமோனும் அவனோடு சேர்ந்த ஆட்களும் பிலோமோனுடைய வீட்டில் சபை கூடுகிறது. ప్లేమాన్ ఇంట్లో ఆ సభ అందరూ జనాలు చేరతారు. ஹalleluya. హల్లెలూయా. இது எல்லாம் பவுலினால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். వీళ్ళందరూ పౌలించి సువిశేషం ఏర్చుకున్నోళ్ళు. இப்போ பவுல் சிறைக்கு போகிறார். పౌలు జైలుకు పోతాడు. அதே சிறையில் ஒனேசிமு இருக்கிறான். అదే జైల్లో ఒనేసిమో అనే మనిషిని ఉంటాడు. ஆமென் ఆమేన్. ஒனேசிமு யாரு? ఒనేసిమో ఒకరు திருடி விட்டு ஜெயிலுக்கு போனவன். దొంగలించేసి జైలుకు పోయినోడు. ఇప్పుడు ஜெயிலில் வைத்து பவுல் ஒனேசிமுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். జైల్లో పట్టి ఒనేసిముకు పౌలు సువిశేషం చెప్తాడు. ஒனேசிமு ரட்சிக்கப்படுகிறார். ఒనేసిమో అనేవాడు రక్షింపు పొందుకుంటాడు. ஹalleluya. హల్లెలూయా. ரட்சிக்கப்பட்ட ஒனேசிமுக்காய் రక్షింపు పొందుకున్న ఒనేసిముకు பிலோமோனுக்கு பரிந்து பேசுகிற கடிதம் தான் பிலோமோனுக்கு எழுதின நிருபம். పిలోమానికి తన పత్రం రాసేస్తే ఈ ప్లేమో అనే ఒక పత్రము. ஹalleluya. హల్లెలూయా. புரிஞ்சா? பாதி பேர் கேட்கலையோ? யாருக்கு எழுதினது? ఎవరికి రాసింది? పౌలు పిలోమోనుకు. யாருக்காக எழுதினது? ఎవరి కోసం రాసింది? ஒனேசிமுக்காய். ஒனேசிமு யாரு? ఒనేసిముకాయ్ రాసింది. யாருடைய வீட்டுல? ఓరింట్లో பிலோமோனுடைய வீட்டுல திருடி விட்டு ஜெயிலுக்கு போனவன். పిలేమోన్ ఇంట్లో దొంగలించేసి జైలుకు పోయిన. இப்ப யார் எழுதுறது? ఇప్పుడు ఎవరు రాసేది? பவுல். పౌలు రాస్తాడు. ஒனேசிமுவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது யாரு? ఒనేసిముని రక్షింపు ఎత్తుకొచ్చింది ఎవరు? பிலோமோனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தது யாரு? పిలోముని రక్షింపు ఎత్తుకొని వచ్చింది ఎవరు? போதும். ஆமென். ఆమేన్. ஹalleluya. புரிஞ்சா? இப்போ பிலோமோனுக்கு கடிதம் எழுதுகிறார் பவுல். పిలేమోనికి పత్రం రాస్తాడు పౌలు. 9, 10, 11 வாசிக்கலாம்.
நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு இருந்தாலும் எனக்கு உன்னிடத்தில் ஆர்டர் போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நான் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். பிலோமோனே, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்பே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன். போதும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கவனிங்க, இந்த சிறைச்சாலையில் கிடக்கிற இந்த திருடனாய் இருந்த ஒனேசிமு, ఈ జైల్లో ఉండే దొంగవాడగా ఒనేసిముకు பவுலின் பிரசங்கத்தால், பவுலின் சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டவன். పౌలు సువిశేషం చెప్పిన రక్షింపు పొందుకున్నాడు. அவனை குறித்து பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், ஒனேசிமுக்காய் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் பிலோமோனே, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும். ఒనేసిము కోసం నేను అడుక్కుంటాను పిలమోనే, వాడు నా మనసు తర ఉన్నాడు, వాడిని నువ్వు ఏర్చుకో. முன்பே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ముందు వాడు నీకు ప్రయోజనం లేనోడుగా முன்னால் ఉన్నాడు. உமக்கு அவன் தீமை செய்தவன், ముందు వానికి నీకు తప్పులు உன் చేసినోడు, வீட்டுல கொள்ளையடித்தவன், నీ ఇంట్లో దొంగలించినోడు, உன் வீட்டுல திருடியவன், నీ ఇంట్లో దొంగలించినోడు, உன் வீட்டில் தவறு செய்தவன். నీ ఇంట్లో తప్పులు చేసినోడు. ஆனால் இப்பொழுதோ అవుతే ఇప్పుడు நான் கட்டப்பட்டிருக்கையில், నే కట్టుపడి நான் சிறைச்சாலையில் இருக்கையில், నే జైల్లో ఉన్నప్పుడు நான் பெற்ற என் பிள்ளை, నే పుట్టిపించిన அதனுடைய பொருள் దాని అర్థము அவன் கிறிஸ்துவை தரித்திருக்கிறான். వాడు క్రీస్తుని ఏర్చుకొని ఉన్నాడు. எனவே இப்பொழுது அவன் உனக்கு பிரயோஜனம் உள்ளவன். దాని నుంచి వాడు ఇప్పుడు నీకు ప్రయోజనం ఉండేవాడు. பாருங்க, ஒரு ஜெயிலில் கிடக்கிற ஒரு திருடன், దేవుడు జైల్లో ఉండే ఒక దొంగోణ్ణి, ஜெயிலில் கிடந்த ஒரு திருடன், జైల్లో పడినోని ఒక దొంగోణ్ణి, தன்னுடைய எஜமானனுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், తన యజమానికి ప్రయోజనం లేనోడు, கிறிஸ்து அவன் மேல் வரும்போது, క్రీస్తు వాని మీద వచ్చినప్పుడు, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவனில் வரும்போது, దేవుని సువిశేషం వాని మీద వచ్చినప్పుడు, அவன் பவுலுக்கும் அதே பிலோமோனுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றப்படுகிறான். వాడు పౌలుకు అదే పిలేమోనుకును ప్రయోజనముడోడుగా ఉంటాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாதவன், ముందు వాడు ప్రయోజనం அவன் లేనోడు, திருடன் தான். వాడు దొంగోడు. ஆனால் இப்பொழுதோ అవుతే ఇప్పుడు அவன் பிரயோஜனம் உள்ளவன். వాడు ప్రయోజనం எனவே ఉండేవాడు. உமக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கும்படி உம்மிடத்தில் அனுப்புகிறேன். దాని నుంచి నీకు ప్రయోజనం పడేవాడుగా ఇప్పుడు ఉండాడని నీ దగ్గర அவனை పంపుతాను. ஏற்றுக்கொள்ளும். నువ్వు వాడిని నేర్చుకో. 12வது வாக்கியம், அனுப்புகிறேன். எப்படி சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது என்றால், திருடன், கொள்ளைக்காரன், இப்போ பவுல் சொல்றார், என் உள்ளம் போல் இருக்கிறவனை ஏற்றுக்கொள்ளும். పౌలు చెప్తాడు, నా హృదయం తరా ఉండే వాణ్ణి నువ్వు తీసుకో. அல்லேலூயா. హల్లెలూయా. 13 சொல்றாரு. 13లో చెప్తాడు, ஆ ஆ நல்ல கவனிங்க. பிலோமோனே, நான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறேன். పిలమోనే, నేను ఇప్పుడు కట్టుబడినాను. கட்டப்பட்டிருக்கும் போது நீ எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை నువ్వు నాకు చేయవలసిన సేవని இப்பொழுது ஒனேசிமு எனக்காய் செய்து கொண்டிருக்கிறான். ఇప్పుడు ఒనేసిము అనేవాడు నాకు చేస్తా ఉన్నాడు. எனவே நான் என்னோடு உனக்காய் உன்னை போல இவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள ஆசையாயிருக்கிறேன். నేను నీ తర నాతో విన్ని పెట్టుకునేదానికి ఆశగా ఉంటాను. ஆனால் అవుతే அவன் உன்னுடையவனாய் இருக்கிறபடியால் உம்மிடத்தில் அனுப்புகிறேன். వాడు నీ వాడుగా ఉండేదాని నుంచి నీ తెర పంపుతాను. 17 ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியம் உள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். ఆమేన్. கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? కష్టంగా ఉంటాయి. வீட்டுல திருடிக்கிட்டு போனவன ఇంట్లో దొంగల్చుకొని పోయినోడిని இப்ப பாஸ்டரா வர்றான். ఇప్పుడు పాస్టర్ గా వస్తాడు. ஆமென். ఆమేన్. பிலோமோன் வீட்டுல இருந்து ஓடும் போது எப்படி ஓடனா? పిలమోని ఇంట్లో పరిగెత్తినప్పుడు ఎట్లా పరిగెత్తాడు? దొంగోడుగా పరిగెత్తాడు. ஐயோ, எப்படியாச்சும் போட்டும்பா, எங்களுக்கு என்னப்பா. ஆமென். ఆమేన్.
ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஒனேசிமுக்காய் எழுதப்பட்டதல்ல, ఒనేసిము కోసం రాసింది కాదు, எனக்கும் உனக்குமாய் எழுதப்பட்டது. నీకు నాకు రాసిండేది. நாம் திருடனாயிருந்தோம், నేను దొంగవాడు, அயோக்கியனாயிருந்தோம், అయోగ్యుడిగా ఉన్నాడు, பொல்லாதவர்களாயிருந்தோம். చెడ్డవాడుగా ఉన్నాడు. கிறிஸ்து நம்மில் வந்தபோது క్రీస్తు మనలో వచ్చినప్పుడు நாம் அநேகம் பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் தீர்ந்தோம். మనము ఎందుకో ప్రయోజనం ఉండేవాళ్ళుగా అవుతాం. ஹalleluya. பக்கத்துல கைய கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, உங்களை பத்தி தான் சொல்லி இருக்கு, మిమ్మల్ని గురించి దా చెప్పిండాము, உங்களை பத்தி தான் சொல்லி இருக்கு. మిమ్మల్ని గురించి దా చెప్పిండాము. ஆமென். ஆமென். உங்க பழைய வாழ்க்கைய பத்தி தான் சொல்லி మీ இருக்கு. పాత జీవితాన్ని గురించి దా చెప్పిండాము. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஒனேசிமுவே, ఒనేసిము அன்று நீ திருடன், అప్పుడు నువ్వు దొంగవాడు, திருடனாய் பிலோமோனுடைய வீட்டிலிருந்து வெளியேறியவன், దొంగవాడుగా ప్లేమోన్ ఇంట్లో నుంచి నువ్వు పోయినాడు. இன்று பாஸ்டராய் வர போகிறான். ఇప్పుడు నువ్వు సేవకుడిగా వచ్చిండావు. ஹalleluya. హల్లెలూయా. பவுல் சொல்லுகிறான், என்னை போல் அவனை ஏற்றுக்கொள்ளு. పౌలు చెప్తాడు, నన్నితర నువ్వు వాణ్ణి ఏర్చుకో. ஆமென். ఆమేన్. 18 சொல்றாரு, 18 చెప్తాయి, அவன் உம்மிடத்தில் கடன் பட்டிருக்கிறான், వాడు నీ దగ్గర అప్పు పడిండాడు, அவன் உம்மிடத்தில் கடன் பட்டது உண்டு. వాడు నీ దగ్గర అప్పు పడింది ఉంది. பவுல் சொல்லுகிறார், அதெல்லாம் நான் உமக்கு தருவேன். పౌలు చెప్తాడు, వాని అప్పు అంతా నేను తీరుస్తాను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இதுதான் அருள்நாதர் நமக்காய் செய்தது. ఇదే మన దేవుడు మన కోసం చేసిండేది. நான் துரோகியாயிருந்தேன், నేను ద్రోగిగా ఉంటిని, நான் அயோக்கியனாயிருந்தேன், నేను తప్పుల వాడుగా ఉన్నాను, நான் நன்மையான காரியங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தேன். నేను మంచి కార్యాలు యాది చేయకుండా ఉన్నాను. ஆனால் అవుతే என் மேல் வர வேண்டிய தண்டனை నా మీద ఒక్క రావాల్సిన என் శిక్ష அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழுந்தபடியால் దేవుడు యేసుక్రీస్తు మీద వచ్చి அவர் அதை ஏற்றுக்கொண்டார், ఆత్మనాది నీ ఏర్చుకున్నాడు, என்னை பரிசுத்தப்படுத்தினார். నన్ను పరిశుద్ధం చేశాడు. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ఎందుకు విశ్వాసం ఉంది? ஹalleluya. హల్లెలూయా. அவர் என்னை பரிசுத்தப்படுத்தினார். ఆత్మ నన్ను இங்க పరిశుద్ధం பவுல் చేశాడు. சொல்லுகிறார், పౌలు చెప్తాడు, பிலோமோனே, பிலோமோனே, அவன் உம்மிடத்தில் கடன் பட்டதுண்டு, వాడు నీ దగ్గర అప్పు పడినోడుగా ఉంది, என் கைப்பட எழுதுகிறேன், நான் அதை தருவேன். నా శైలిలో నేను రాస్తాను, ఆ అప్పులు నేను తీరుస్తాను. ஹalleluya. హల్లెలూయా. காரணம், ఏలంటే ஒனேசிமு இன்றைக்கு இயேசுவை தரித்திருக்கிறான். ఒనేసిము అనేవాడు ఇప్పుడు యేసుని ఏర్చుకొని அவன் ఉన్నాడు. பழைய கடனாளி அல்ல, వాడు పాంత అప్పులోడు அவன் కాదు, பழைய திருடன் அல்ல, వాడు పాంత దొంగవాడు அவன் కాదు, பழைய அயோக்கிய வாழ்க்கை வாழ்பவன் அல்ல. వాడు పాంత సెట్ జీవితం அவன் కాదు. இனி உனக்கு பிரயோஜனப்படுவான். ఇంకా వాడు నీకు அவனை ప్రయోజనం ஏற்றுக்கொள்ளும். వాడిని ఏర్చుకో. 19 19 நான் அதை செலுத்துவேன். నేను దాని ఇస్తాను. 20 20 இவனை ஏற்றுக்கொண்டு என்னை இளைப்பார பண்ணுவாய் என்று நம்புகிறேன். వీడిని பிலோமோனே. ఏర్చుకొని నన్ను నువ్వు సమాధానం చేస్తూ అంటే ஹalleluya. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డ, ஒரு உதவாக்கரை என்று சொல்லப்பட்டவன், ఒకరిని కావాల్సినలోను చెప్పినప్పుడు ஓ அயோக்கியன் என்று பெயர் பெற்றவன், వాడు దొంగవాడని పేరు తీసినవాడు, திருட்டுத்தனம் செய்ததால் திருடன் என்று பெயர் பெற்றவன், దొంగలించిన దాని నుంచి వాడు దొంగవాడని చెప్పినప్పుడు திருட்டு பட்டம் சூட்டியது சும்மா அல்ல, దొంగ పట్టం చెప్పింది కాదు, அவன் திருடியதால் திருடன் என்று சொல்லப்பட்டவன், వాడు దొంగలించిన దాని నుంచే వానికి దొంగ அதற்காய் சிறைச்சாலை தண்டனையை அனுபவித்தவன். దానికోసం జైలు అనుభవించాడు. ஆனால் అవుతే இன்றைக்கோ ఇప్పుడు தேவன் இயேசு கிறிஸ்துவை அவன் தரித்து கொண்டபடியா దేవుడు యేసుక్రీస్తుని వాడు అంగీకరించిన దాని నుంచి இன்றைக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் தீர்ந்தான். ఇప్పుడు వాడు ప్రయోజనం ఉండేవాడు. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவருக்கு நீ வேண்டும், దేవునికి నువ్వు కావాలా, நீ வேணவே வேணும். నువ్వు కావాలనే కావాలా. ஆமென். అవును. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். దేవుడు నిన్ను ప్రయోజనం చేయవాడుగా ఉంటాడు. ஏதாவது விதத்தில் நான் பயன்படணும். ఏదో ఒక దారిలో నిన్ను ఆ ஹalleluya. దేవుడు హల్లెలూయా. கழுதை அன்று பயன்பட்டது ஆண்டவரை சுமந்து எருசலேமுக்கு கொண்டு போவது. గాడిద అప్పుడు ఉపయోగించి యెరూషలేముకు దేవుణ్ణి మోసుకొని அதே போல అదే తర இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அன்பு சகோதர சகோதரி, యేసుక్రీస్తుని ఏర్చుకున్న దేవుని బిడ్డలారా, ஒன்று மட்டும் மறக்காதே, நான் என் இயேசுவுக்கு வேண்டும். ఒకటి మాత్రం మరికూడదు, యేసుకు నేను కావాలా. நான் కరుపో సిగపో, నే యా కలరో, நான் பிரவுனோ மாம்பழ கலரோ, నేను యా పసుపు కలరో ఎర్ర நான் కలరో, படித்தவனோ படிக்காதவனோ, చదివినోడో చదవనోడో, நான் எந்த ஜாதியோ எந்த மதமோ, యా జాతి యా మతమో, என் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையே, యేసుని ఏర్చుకున్న ఒక్కొక్క దేవుని బిడ్డలు ஆண்டவர் உன்னைத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறார். దేవుడు నిన్నిదా కావాలంటాడు. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அந்த கழுதையை போல ఆ
గాడిద తర ஒனேசிமுவை போல ఒనేసిము తర நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். మనము యేసుక్రీస్తుకు దగ్గర రాకుండా ముందు ఎట్లనే ఉండినచ్చు. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீயும் நானும் యేసుక్రీస్తుని ఏర్చుకొన్న నువ్వు ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள். దేవునికి ప్రయోజనం ఉండేవాళ్ళు எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ఎందరు ఒప్పువించినావు? ஆண்டவரே, అవును దేవుడా, நான் உமக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் தீருவேன். నీకు ప్రయోజనం ఉండేవాడు. நான் உமக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் தீருவேன். నేను నీకు ప్రయోజనం ఉండేవాడుగా. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடலாம். అట్లే సైల్ లేపి దేవుని కన్ను. ஆண்டவரே, దేవుడా, அந்த கழுதை குட்டியை போல, ఆ గాడిద పిల్ల తర, ஒனேசிமுவை போல, ఒనేసిము తర, அப்பா దేవుడా, நான் உமக்கு வேண்டும் அப்பா. నేను నీ కావాల నానా. என்னை பார்த்து தான் சொல்கிறீர், நான் உனக்கு வேண்டும். నన్ను చూసిదా మీరు చెప్తారు నీకు కావాలని. நான் உம்மை பார்த்து சொல்லுகிறேன், నేను నిన్ను చూసి చెప్తాను உமக்கு நான் பிரயோஜனப்படுவேன் ஆண்டவரே. మీకు నేను ప్రయోజనపడతాను. உமக்கு நான் பிரயோஜனப்படுவேன் ஆண்டவரே. నేను మీకు என் ఉపయోగపడతాను. கடந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். నా పోయిన జీవితం ఎట్లా కావాల్సిన இனி உள்ள என் வாழ்க்கை ఇంకా ఉండే నా జీవితం நான் உமக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வேன். నేను ప్రయోజనం ఉండే జీవితం జీవిస్తాను. நான் உமக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வேன். నేను నీకు ప్రయోజనం ఉండే జీవనం జీవిస్తును. உம் நாம மகிமைக்காய் வாழ்வேன். నీ నామము మహిమ కోసరం బతుకుతును. ஒருவரும் என்னை தேடாத போது, ఎవరు నన్ను ఎతకకుండా ஒரு மனிதனும் என்னை நினைக்காத போது, ఒక మనుషును నన్ను తలికుండా ఉండేనప్పుడు, மனிதர்களால் நான் மறக்கப்பட்ட போது, మనుషులు నన్ను మరిచినప్పుడు, என்னை தேடி வந்த தெய்வம் அல்லவா, నన్ను ఎతికి వచ్చిన దేవుడు కదా మీరు. நான் உமக்கு பிரயோஜனப்படுவேன் ஆண்டவரே. నేను నీకు ప్రయోజనపడుతున్న ஒப்பு கொடுங்க. ఒప్పువించండి. நான் உமக்கு பிரயோஜனப்படுவேன் ஆண்டவரே. నేను మీకు ప్రయోజనపడుతున్న దేవుడు. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డ ఆశీర్వదించండి. அவரவர் செய்கிற வேலைகளில் ஆசீர்வதியும். వాళ్ళు చేసే పనిని அவரவர் செய்கிற பிசினஸ்களை ஆசீர்வதியும். వాళ్ళు చేసే బిజినెస్ ని ఆశీర్వదించండి. படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். చదువుల్ని ఆశీర్వదించండి తండ్రి. அவர்கள் இருக்கிற இடங்களில் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாய், వాళ్ళు ఉండే జాగాలో మీ నామాన్ని మహిమించబడుతుంది. உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறட்டும். మీకు ప్రయోజనం ఉండేవాళ్ళుగా మారవాలి. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. యేసు నామములో ప్రార్థించి జపిస్తాం తండ్రి. ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்வோம். நாம தான் ஆண்டவருக்கு தேவை. దేవునికి ప్రయోజనం ఉండే జీవం జీవిస్తాము. మనముదా దేవునికి కావాల్సి పడతాం. சில பேர் நினைக்கிறது பென்னிகின்னு மோகன்சி லாசரசும் ஆண்டவருக்கு போதும் என்று. కొందరు బెన్నిహిన్ మోన్సిలాసర్ పాస్టర్ల తర வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி, தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி, எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா, எல் சடா உமக்கு நன்றி ஐயா, எல் ரோகி உமக்கு நன்றி ஐயா, எல் சடா உமக்கு நன்றி ஐயா, தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர் நன்றி, ஒரு தந்தை போல தூக்கி சுமந்தீரே அனுதினமும் நன்றி. நல்ல கைகளை தட்டி தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர் நன்றி, ஒரு தந்தையை போல் தூக்கி சுமந் அனுதினமும் நன்றி. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர் நன்றி, ஒரு தந்தையை போல் தூக்கி சுமந்து அனுதினமும் நன்றி. கருவின் கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு, கருவின் கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி. சொல்லுங்க, எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. கரத்தை கையால தூக்கி தட்டுங்க.
வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி, உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. நல்ல நல்ல கைகளை தட்டி தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி, உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி, உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. அனுதினம் தாங்கியவர்க்கு, பாசம் வைத்து காத்தவருக்கு, அனுதினம் தாங்கியவர்க்கு, பாசம் வைத்து காத்தவருக்கு, முழங்காலில் இன்று தினம் நன்றி நன்றி, முழங்காலில் இன்று தினம் நன்றி நன்றி. சொல்லுங்க, எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. நல்ல கைகளை தூக்கி தட்டுங்க. ஆமென். எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா, எல்சடாய் உமக்கு நன்றி ஐயா, எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. ஆமென். தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி, ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. நல்ல நல்ல கைகளை தட்டி சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி, ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி, ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. என்னை மீட்ட இரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு